எனக்கு என்னன்னா, கவர்னருக்கு எதிராக நீங்கள் பெய்டி சர்வெண்ட்டாக ஒரு கூட்டணியை வச்சுருக்கீங்க. அவங்கள வச்சு நீங்கள் போராட்டம் பண்ண சொல்கிறீங்க. அதுவும் விசிகா தலைமையில் தான் அந்த போராட்டத்தை ஒருங்கி சொன்னீங்க. எனக்கு அதில் கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சூழலில் வேங்கை வயலுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்ட அதே தேதியில் அதை மாற்றிட்டு உன் வேலை அப்புறம் பார்த்தலாம், அவன் பிரச்சனையை முதல்ல ஏன் பிரச்சனையை பாரு, கவர்னருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்சு பண்ணு அப்படின்னு எங்கள் அண்ணன் திருமாவளவன் வச்சு ஒரு பெரிய கச்சேரியை வச்சாங்க. இன்றைக்கெல்லாம் தமிழகம் முழுக்க ஒரே கேள்வி, யார் அந்த சார்? அவ்வளோதான், ஒரு கேள்வி தான். மொத்தம் ஒரு ஸ்டாஃப் போய் அவங்க மேலே சார் ஒரு நாள் லீவ் கொடுங்க சார், லீவ் வேணுங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு மேனேஜரு, நீ 2 நாள் கூட லீவ் எடுத்துக்கோ, ஆனால் சார்ன்னு மட்டும் என்னை கூப்பிடாத. அப்போ யார் இந்த சார்? நீங்க இந்த சந்தர்ப்பத்தை வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தீர்கள். இந்த நாட்டில் எல்லாவனும் சார் சார்னு கேட்கறான். இதை மாத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமா அப்படின்னு பார்த்துன்னு இருந்தீங்க. அதை நீங்க இன்னைக்கு நிறைவேற்றிருக்கீங்க. தொடர்ந்து இவர்கள் அரசுக்கு எதிராக யாரும் ஒன்றும் பேசிடக்கூடாது சார், இயல்பாகவே பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்போ நீங்கள் அந்த பாட்டியம்மா, அது யார் என்ன ஏதுன்னு தெரியல, அது என்ன ஆத்திரமோ, அது என்ன ரேஷன் கடைக்கு போய் திரும்பி வந்துதான், இல்லை முதியோர் பென்ஷன் இல்லைன்ட்டானா, இல்லை இந்த குடும்ப தலைவிக்கான தகுதி உனக்கு இல்லை கேள்வி அப்படின்ட்டாங்களா என்னன்னு தெரியல. அது அது ஆதங்கத்தை ஏதோ ஒரு பாட்டி எதையோ எடுத்து வீசி உன் படத்தை வச்சு அதாலே அடித்தான், உனக்கு பாடம் கட்டினான், ஒன்றுமே நீங்கள் பண்ணலையே. நாட்டுக்கு தேவையான விஷயங்களை விட்டுட்டு இவங்க பல விஷயங்களை செய்கிறாங்க. அதில் இன்னைக்கு இவங்களை தப்பிப்பதற்கு ஒரு பிரீத்திங் டைம் இவங்களுக்கு இன்னைக்கு கவர்னர் மாட்டியிருக்காரு. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இது 2 பேரும் திட்டமிட்டு தான் செஞ்சாங்க, கவர்னர் கூட இதில் உடந்தையாக இருக்கிறாரோ. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். திமுக ஆளுநரை கண்டித்து ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கு. இந்த போராட்டத்தில் ஆளுநரை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்கிற கோஷங்கள் தான் அதிகமாகவே இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு ஆளுங்கட்சியே போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இல்லை, நாளைக்கு ஆளுநர் நல்லவர் தான், அவர் யாரும் திட்டாதீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம், அதாவது கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு பிரச்சனை வந்த போதே உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன சட்டமன்றத்தில் கவர்னர் என்ன உரையை வாசிக்க மறுத்தார், இவங்க என்ன வெளியில் சொன்னாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு நினைவூட்டுற விதமாக இவங்க வெளியில் என்ன சொன்னாங்க, அம்பேத்கர், பெரியார், காமராஜர், அண்ணா, கலைஞர் இவர்கள் பெயரை உச்சரிக்க கவர்னர் மறுத்துட்டார்னு வெளியில் சொன்னாங்க. அப்புறம் என்னடா திடீர்னு அம்பேத்கர் என்ன பண்ணார், பெரியார் என்ன பண்ணார், காமராஜர் கவர்னரை என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்குற போது தான் அவர் ஒட்டுமொத்தமாக ஒரு 10 லைனே விட்டுறாரு, 10 ஒரு பேராகிராஃப். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா, இந்த மாதிரி தலைவர்கள்லாம் சொல்லி, இந்த மாதிரி தலைவர்களின் கொள்கையை ஏற்று பார்ப்போற்றும் திராவிட மாடல் ஆட்சியை நம்ம அரசு வழங்கி வருகிறது அப்படிங்கிறது தான் அந்த பத்தி. நம்ம பார்ப்போட்டும் திராவிட மாடல் ஆட்சின்னு யார் ஒத்துக்கிறது? நீங்கள் ஒன்றா சொல்லலாம், கவர்னர் அதை ஒத்துக்கலை, அதில் உடன்பாடு இல்லை, மொத்தமாக அதை மறுத்துட்டார் படிக்கிறதுக்கு. உடனே இவங்க ஒரு சாதி கலவரம் மாதிரி, நம்ம கவர்னர் பற்றியா, அவர் நாடார், காமராஜர் பேரை சொல்லலை, அம்பேத்கர் எல்லாம் எங்கேயா இருக்கிறீங்க, அம்பேத்கர் பேரை கவர்னர் சொல்ல போறியா அப்படின்னு சாதிக்கு ஒருத்தராக சாதிக்கு அடையாளம் காட்டி இவங்களை இந்த மாதிரி பேரெல்லாம் அவர் தவிர்க்கிறார், போனார், வந்தார்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சை நடந்து கொண்டு இருந்த பொழுதே சட்டமன்றத்தில் சொன்னாங்க, நாங்கள் சேகர் பாபு மாதிரி போன்ற ஆளுகளை கண்ணை காட்டியிருந்தா, கையில் கிடக்கிறத தூக்கி அடிச்சிருந்தாருன்னா கவர்னர் வெளியவே வந்திருக்க முடியாது, கொலையே சட்டமன்றத்தில் நடந்தாலும் கூட சபாநாயகர் தான் நடவடிக்கை எடுக்கணும், எங்ககிட்ட சேகர் பாபு மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் என்று சொல்லிக்கொள்கிற ஆர்எஸ் பாரதி பேசியதை நம்ம பார்த்தோம். சட்டமன்றத்துக்குள்ளே போயான்னு கையை நீட்டி பேசியதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது அந்த சூழ்நிலையில் உடனே இந்த திமுகவோட கூட்டணின்ற பேரில் கட்டி போட்டுருக்கிற பலவற்றை வைத்து குலைக்க வைத்தார்கள். கவர்னருக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியா? எனக்கு என்னென்னா, கவர்னருக்கு எதிராக நீங்கள் பெய்டி சர்வெண்ட்டாக ஒரு கூட்டணியை வச்சுருக்கீங்க. அவங்கள வச்சு நீங்கள் போராட்டம் பண்ண சொல்கிறீங்க. அதுவும் விசிகா தலைமையில் தான் அந்த போராட்டத்தை ஒருங்கி சொன்னீங்க. எனக்கு அதில் கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சூழலில் வேங்கை வயலுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்ட அதே தேதியில் அதை மாற்றிட்டு உன் வேலை அப்புறம் பார்த்தலாம், அவன் பிரச்சனையை முதல்ல ஏன் பிரச்சனையை பாரு,
கவர்னருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்சு பண்ணு அப்படின்னு எங்கள் அண்ணன் திருமாவளவனை வச்சு ஒரு பெரிய கச்சேரியை வச்சாங்க. வச்சுட்டு அந்த ஆர்ப்பாட்டம் நடவதற்கு முன்னால் கவர்னரை பொதுவெளியில் யாரும் தரைக்குறவாக திமுக பொறுப்பாளர்கள் மேல்மட்ட பொறுப்பாளர்கள் யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை முதல்வர் விட்டதை பார்த்தோம். அப்படித்தான் இப்போது இன்றைக்கு இவங்க ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு பார்த்துருந்தாங்க சார். எனக்கு இதில் உண்மையிலே கவர்னர் மேலே கூட எனக்கு கொஞ்சம் கோபம் தான். என்னையா இந்த மனுஷன் போய் இப்போ போய் இதை கிளப்பி விட்றாரு அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கெல்லாம் தமிழகம் முழுக்க ஒரே கேள்வி, யார் அந்த சார்? அவ்வளோதான், ஒரு கேள்வி தான். நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன். ஒருத்தன் ஒரு ஸ்டாஃப் போய் அவங்க மேனேஜர்கிட்ட, சார் ஒரு நாள் லீவ் கொடுங்க சார், லீவ் வேணும்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு, மேனேஜரு, நீ 2 நாள் கூட லீவ் எடுத்துக்கோ, ஆனால் சாருன்னு மட்டும் என்னை கூப்பிடாத அப்படின்னு ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அப்போது இந்த யார் இந்த சார் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அரசியல் கட்சிகள் இதை கிளப்பினாலும் பொதுமக்களும் கேட்குறான். பொதுமக்கள் ஒரு ஆன்சரை குறி போட்டு காட்டுறான். ஒரு கால் இவராக இருக்குமோ, இவராக இருக்குமோ, இவராக இருக்குமோ, யார் அந்த சார் அப்படின்னு கேட்கிற பொழுது இதில் யாரும் அவர் திமுகவை சேர்ந்தவராக இருக்கணும் இல்லை அவராக இருக்கணும்னு யாரும் விரும்பலை. இவனுக்கு பின்னாடி எந்த அக்யூஸ்ட் இருக்கலாம், இவனுக்கு பின்னாடி யார் முதலாளியாக இருக்கிறார்கள், இவன் யாருக்கெல்லாம் என்னென்ன செஞ்சான். அப்போது ஒட்டுமொத்த குற்றவாளிகளும் இதில் மாட்டப்படணும். அப்படி மாட்டினா தான் யூனிவர்சிட்டிக்குள்ளே படிக்கிற பசங்க ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸாக அதுங்க அந்த கேம்பஸ்க்குள்ளே உலாவ முடியும் அப்படிங்கிற ஒரு பொது எண்ணத்தில் இருந்து தான் எல்லாரும் இவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த கேங்கையும், அது பெரிய லெவலில் இருந்தாலும் சரி சின்ன லெவலில் இருந்தாலும் சரி, அவன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழ்நாடே இன்றைக்கி அதை எதிர்பார்க்குது. சார் இப்போது குழந்தைங்கள்லாம் எங்கெங்கேருந்தோ, பொம்பளை பசங்க எங்கெங்கேருந்தோ வெளியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்குதுன்னா, கவர்மெண்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி, அதுவும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட சுருக்க முடியாது, கவர்மெண்ட்டையும் நம்பி தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே சேர்க்குறாங்க. பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கும், போவோம், செக்யூராக இருக்கும், பாதுகாப்பாக இருக்குன்னு பண்ணுறாங்கன்னா, அப்போ இதில் ஒரு தோல்வி வந்த பிறகு, இதில் ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அது ஒட்டுமொத்தமாக அது எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி வைக்கணும்ல, க்ளீன் பண்ணி வைக்கணும்ல. இவங்க செய்யலை அப்படின்ற கோபம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ படிக்கிற பிள்ளைங்க, இப்போ குறை காலத்தில் எப்படி இந்த பிள்ளைங்க படிச்சுட்டு வரோன்னு வீட்டில் நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்த இயருக்கு அகாடமிக் இயருக்கு அப்ளிகேஷன் போடும்போது கூட அதெல்லாம் கடவுள்கள்லாம் வேண்டிங்கன்னு, அப்பா என்ன எதனா நடக்குமா, சரியாச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும்ல. அது தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை தானே. அதன் அடிப்படையில் தான் யார் இந்த சாரு அப்படின்ற பிரச்சனை இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கு. கவர்னர் போன தடவை கூட இந்த தேசிய கீதத்தை பாடுறதுக்கு அவர் வெளிநடப்பு பண்ணார், போனார், வந்தார். இந்த தடவை இதை பாருங்கள், கவர்னர் வெளிநடப்பு பண்ண உடனே இன்றைக்கி உடனே மறுநாளே எல்லாரும் நெத்தான் போனார். இன்றைக்கி எல்லா மாவட்ட தலைநகர்களும் ஸ்டேஜ் போட்டு ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பர்மிஷன் கொடுக்கணுங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி பர்மிஷன் கொடுத்தது கூட டினை பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நாம் தமிழ் ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க? இது நியூ இயர் சீசன், இது அதால் போலீஸை அங்கே உங்களுக்கு பாதுகாப்புக்கு போட முடியாது, போலீஸ் பற்றாக்குறை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் டிராஃபிக் ஜாம் ஆகிடும். சார் ஆர்ப்பாட்டத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் சார், அது ஒரு 2-3 இடம் தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ ஒதுக்குற போதே இதையெல்லாம் பார்த்தானே ஒதுக்கியிருப்பீங்க. ஏற்கனவே ஐயோ அந்த வள்ளூர் விடத்தில் போனால் ஒரு பையன் பார்க்க மாட்டேறான், பப்ளிக் அதுங்க சம்மந்தம் இல்லாமல் அந்த ரோட்டில் போகிற மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அதுவும் அந்த ஆர்ப்பாட்ட ஸ்பாட்டுங்கிறது அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே ஒரு 100-150 அடி உள்ளே இருக்குது. அங்கே கத்தினோம்னா இங்கே வெளியில் ரோட்டுக்கு கேட்கக்கூட கேட்காதுன்னு ஏற்கனவே அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுற போது எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சிங்களேன். அங்கே போய் டிராஃபிக் ஜாம் ஆகிடும் அப்படின்னு ஒரு 2-3 காரணத்தை சொல்கிறாங்க. சரி சரி, அப்படியே உங்கள் காரணம் கூட உண்மையாக கூட இருக்கட்டும், போலீஸ் பற்றாக்குறையாக கூட இருக்கட்டுங்க. ஆனால் ஆர்ப்பாட்டம் தொடங்கும் முன்னாடி 300 போலீஸ் எப்படி அங்கே நிற்கிறாங்க நாம் தமிழர் ஆர்ப்பாட்டத்தில்? வர வர பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் மண்டபத்தில் அடைக்கிறாங்க. அப்புறம் இவங்க அவர் செந்தமன் சீமான் எங்கே இருக்காரோ அங்கே தான் எங்களையும் விடணும்னு இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, பஸ்ஸு போலீஸு. அப்போது அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருந்தால் கூட ஒரு 5-6 போலீஸ் தான் போதும். அங்கே பண்ண வர போகிறாங்க, பேச போகிறாங்க, போயின்னே இருக்க போகிறாங்க. அப்போ தேவையில்லாமல் ஒரு 200-300 போலீஸ் அங்கே டிப்ளாய் பண்ணி அதை ஒரு பெரிய சட்ட சிக்கல் ஆக்கி அது தள்ளுமுள்ளாக்கி அப்போ அப்படிலாம் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்றைக்கி கவர்னர்னோடனே உங்களுக்கு நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருந்தீர்கள். இந்த நாட்டில் எல்லாவனும் சார்னு கேட்குறான். இதை மாற்றுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமா அப்படின்னு பார்த்துன்னு இருந்தீங்க. அதை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றிருக்கீங்க. திமுக மட்டும் ஒரே நாளில் அனுமதி கொடுத்தது எப்படி சார்? சார் அவங்க கவர்மெண்ட்டு தானே, நம்ம இது யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? இப்போ நீதிமன்றத்துக்கு அப்போ இல்லை, அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதா? தே ஆர் ரூல் மேக்கர்ஸ் இல்லை, அந்த சேம் டைம் தே ஆர் ரூல் பிரேக்கர்ஸ். யார் சட்டத்தை உருவாக்குகிறார்களோ
அந்த பவரை வைத்து கொண்டிருப்போர் சட்டத்தை உடைக்கிற வாய்ப்பையும் கையில் வச்சுருக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். வேறு என்ன பண்ணுறது சார்? அதானிக்கு எதிராக அதானி மீது எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு அறப்போர் இயக்கம் அவங்க 1 மாதத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன அவங்கன்னா ஒரு 50-100 பேர் வந்து கொஞ்ச நேரம் பேசிடுவாங்களா? அப்போ அதுக்கும் பர்மிஷன் தடுக்கப்படுகிறது. அப்போ அதுக்கு தான் பாலகிருஷ்ணன் கூட சொன்னார், இது வந்து ஒரு எமர்ஜென்சி, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். சொன்னவர் அடுத்த அறிக்கை வரும்னு பார்த்தா அதுக்குள்ளே ஆளை மாற்றிட்டாங்க. அப்போ அதுலேயும் ஒரு சந்தேகம் கிளப்பப்பட்டிருக்கு. பட் ஆனால் கம்யூனிஸ்டில் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களா, காங்கிரஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். கம்யூனிஸ்ட்லேயும் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் பரவாயில்ல, வெளியில் என்ன பேசுகிறாங்க, முத நாள் அறிக்கை விட்டார், அடுத்த நாள் பாவம் மாதிரி அந்த ஆலையை காணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்போது தொடர்ந்து இவர்கள் வந்து அரசுக்கு எதிராக யாரும் ஒன்றும் பேசிடக்கூடாது சார், இயல்பாகவே பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்போ நீங்கள் அந்த பாட்டியம்மா, அது யார் என்ன ஏதுன்னு தெரியல, அது என்ன ஆத்திரமோ, அது என்ன ரேஷன் கடைக்கு போய் திரும்பி வந்துதா, இல்லை முதியோர் பென்ஷன் இல்லைன்ட்டானா, இல்லை இந்த குடும்ப தலைவிக்கான தகுதி உனக்கு இல்லை கேள்வி அப்படின்ட்டாங்களா என்னன்னு தெரியல. அது வந்து அந்த ஆதங்கத்தை ஏதோ அதுக்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் அட்ராசிட்டி நடக்கிற போது சாதி கலவரம் நடந்தது சார். அப்புறம் போலீஸ் வந்து காலனி பக்கமாக ஏறி அடிப்பாங்க. ஜனங்க கையில் ஒன்றுமே இருக்காது சார், வெறும் மண் தானே இருக்கும் ரோட்டில், மண்ணை வாரி அடிக்குங்க. ஜனங்கிட்ட மண் இருந்தது, மண்ணை வாரி அடிக்குது. அந்த மாதிரி அந்த பாட்டி காலில் ஏதோ மிதியடி, செருப்புனா கூட தப்பாக நினச்சிப்பாங்க, மிதியடி இருந்தது. அது ஏதோ ஆதங்கத்தில் எடுத்து வீசுது, அது குத்தமா? அதை அப்படியே கூட விட்டு போயிடலாம். அதை ஒருத்தன் பேருந்தில் போயிருந்தான் பொழுது அதை போய் இதை பார்த்தவ எடுத்து ஒரு வீடியோ எடுத்து அதை போட்டான். உடனே அவனை பிடிக்க தனிப்பட, அப்புறம் எழுதி வாங்கி அமைச்சது அந்த பாட்டியை பிடிக்க தனிப்பட. இதெல்லாம் அப்போ ஒரு சாதாரண விஷயம், இது இயல்பாக நடக்கிறது. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பாட்டி வந்து எதையோ எடுத்து வீசிச்சு, உன் படத்தை வச்சு அதாலே அடித்தான், உனக்கு பாடம் கட்டினான், ஒன்றுமே நீங்கள் பண்ணலையே. ஒரு குறைஞ்சபட்ச எதிர்ப்பு இல்லை, அட்லீஸ்ட் உங்கள் கூட்டணி கட்சிகள்லாங்கிறாங்கல்ல, ஏம்பா என்னப்பா என்ன பாடம் ஏற்றிட்டானுங்க, என்னப்பா இறுதி சடங்கெலாம் செய்கிறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா அப்படின்னு கூட உங்களால் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்க முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் அரசை எதிர்த்து விமர்சனமே யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற நிலையில் தான் இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் கவர்னர் ஒரு லட்டு மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த சந்தர்ப்பம் வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவங்க போய் கவர்னரை போய் முறைப்படி அழைக்க போகிறாங்கல்ல, அப்போவே கவர்னர் நான் சொல்லியதாக சொல்கிறார் கூட்டத்தொடரே. ஏன்னா கூட்டத்தொடர் இன்னைய தேதியிலேருந்து இன்ன தேதி வரைக்கும் நடக்கும்னு அதை அஃபிஷியலாக அறிவிக்கிறது கவர்னர் தான். இவங்க முடிவெடுத்தாலும் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது ஃப்ரம் த ராஜ்பவன் தான் வரணும். அது அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ முறைப்படி இவங்க போய் அழைப்பு கொடுக்குற போது அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பாடணும் போகணும் வரணும்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரில, திருப்பி வந்துட்டார். அப்போ சட்டமன்றத்துக்கு வராரு, அவருக்குரிய மரியாதை கொடுக்குறாங்க, போலீஸ் பரேடு பண்ணுறாங்க. போய் நம்ம நல்லா வளர்ந்து நிற்கிற சபாநாயகர் போய் ஒரு இதை போட்டு சால்வை போட்டலாம் கூட்டின்னு வந்து உள்ளே வைக்கிறாரு. அவரும் தமிழ் தாய் வாழ்த்து பாடும் வரை இருந்துட்டு அடுத்து அவர் தேசிய கீதத்தை பாட சொல்கிறார். திருக்குறள் படிச்சிருக்காங்க, தேசிய கீதத்தை பாட சொல்கிறார். ஒரு தடவை பாட்டாம் போயிருக்கலாம், இப்போ என்ன கேடுதில்ல, வேணா ஒரு 2 நிமிஷமா. இப்போ நீங்கள் பாட போகிறதில்ல, அது ரெக்கார்டு தானே. ஏன்னா உங்களை எவனா பாட சொன்னால் உங்களுக்கு எவனுக்குமே தெரியாது சார். தமிழ்நாட்டில் பொதுவாகவே சார் ஒருத்தனை கூப்பிட்டு தேசிய கீதத்தை பாடு, தமிழ் தாய் வாழ்த்து பாடியா, தமிழ் தாய்னா என்னதுங்க அதுன்னு கேட்பான் பல பேர். தேசிய கீதம்னா ஓ அந்த ஜனகணமன பாட்டா அதா அப்படின்னு கேட்குற நிலையில் தான் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடி இந்த தேசிய கீதை சர்ச்சைக்குது முன்னாடிலாம் சினிமா திரையில் போடுவாங்க சார், சினிமா விட்ட பிறகு போடுவாங்க. அவன் சினிமா பார்த்துட்டு துண்டத்தை தோலில் போட்டு அம்மான்னு போயினே இருந்துட்டானு, அப்பான்னு பாட்டு பாடுன்னு அந்த பக்கம் படிச்சு நிற்குது. உடனே இதை பார்த்து இது வந்து தேசிய கீதத்தை அவமதிக்கிற விஷயம் இது அப்படின்றதுக்காக நிப்பாட்டாங்க அந்த பாட்டை. அப்புறம் கவர்மெண்ட்டை நம்ம தமிழ்நாட்டிலே தான் போட்டிருந்தாங்க, நிப்பாட்டாங்க. இப்போ மோடி வந்த பிறகு அதை போட்டார். சரி இவனுங்க வந்து கடைசியில் போட்டால் இவனுங்க ஏந்து போடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்லே போடுவோம், சினிமா ஆரம்பித்ததுக்கு முன்னால் முதல்ல போடணும்னு போட்டாங்க சார். அது அந்த உத்தரவு போட்ட பிறகு எல்லா தியேட்டர்களும் ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டர்லையும் போட்டாங்க. இப்போ எனக்கு எங்கேயாவது அது பாடுறாங்களான்னு எனக்கு ஒன்றும் தெரில, நானும் அதை பார்க்கல. அப்போ அப்படி தான் அந்த நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பாஜக டெய்லி வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த வளர்ச்சியை வந்து ஆளுநர் ரவி வந்து இங்கே கெடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி எம்பி அவர்கள் சொல்கிறாங்க. இந்த திடீர் அக்கறையை எப்படி பார்க்குறீங்க சார்? அதுக்கப்புறம் இன்னொரு லைன் சொன்னாங்க தெரியுங்களா, ஆளுநருக்கு அரசியல் எதிர்க்குன்னு. ஆளுநர் வந்து நீங்கள் வளருதுன்றீங்க, இந்த ஆளுநர் இருந்தால் உங்கள் ஓட்டு வந்து சதவீதம் டே பை டே குறைஞ்சிரும், அதால் நீங்கள் இந்த கவர்னராக வாபஸ் வாங்கிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வளருவதை நான் விரும்புகிறேன் தானே அர்த்தம். இந்த கவர்னர் வச்சுருந்தா நீ வளர மாட்ட பார்த்துக்க. முறையதே கவர்னரை வந்து எடுத்துட்டீங்கன்னா பிஜேபி வளரும். என்ன அக்கறை திடீர்னு என்ன பிஜேபி வளரணும்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்படி இவ்வளோ அக்கறை வந்தது? ஒரு காலம் பிஜேபியின் பி டீம் திமுகன்றாங்களா, அது உண்மைதானா? அது
அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இங்கே வருது இல்லை. ஏகப்பட்ட இவங்க சார் இவங்களோட அரசியல் கூட்டணி கட்சிகள் இருக்கிற இந்த பக்கவாதிய கோஷ்டிகள்லாம் சனாதனம், இவங்களுக்கு கவர்னர். இதுதான் தமிழ்நாட்டோட அரசியல். இந்த 2 விஷயத்தெல்லாம் சுற்றி 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 வருது. இப்போ இன்றைக்கி மாவட்ட தலைநகர் முழுக்க வந்தாச்சா, எல்லா டிவிகளையும் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் புறந்தள்ளப்பட்டு இப்போ கவர்னர் பாடினது சரியா, தேசிய கீதத்தை யார் முதல்ல பாடினா, தமிழ் தாய் வாழ்த்தை கண்டுபிடிச்சது யார், எழுதுனது யார், இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போ அப்படிங்கிற டிஸ்கஷன் இன்றைக்கி வந்துடுச்சு இல்லை. இப்போ இன்றைக்கி அதிமுக சார்பில் மாணவர் அணி சார்பில் போய் இந்த கருப்பு பேட்ச் கொடுக்குற போராட்டம், அதை கண்டித்து ஒரு போராட்டம் அவங்க ஒரு வழியில் பண்ணாங்கன்னு வச்சுங்க. அந்த பசங்களுங்க எல்லாரையும் பிடிச்சின்னு போய் ஒரு மண்டபத்தில் போட்டு வச்சுருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி நடக்குதுன்னா ஒரு அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்தில் வச்சாங்கன்னா அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போய் அவங்கள பார்த்துட்டு வருவாங்க. அது ஒரு நடைமுறையில் இருக்கிற விஷயம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அப்படி அதை பார்க்க போகிற நபரை கூட இன்றைக்கி தடுத்து நிறுத்தி நீ போய் உள்ளே போய் பார்க்கக்கூடாது. அப்படின்னா என்ன தான் இது ஒரு ஜனநாயக நாடாக என்னது இது? இப்போ இதே சிஸ்டத்தை நாளை மறுநாள் ஆட்சி மாறினா உங்கள் மீது விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பட் அந்தளவுக்கு கொடூரமானவர்கள் எதிரணியில் இல்லைன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் ஏன்னா போன ஆட்சியில் இந்தியாவிலேயே அதிகமாக எந்த ஸ்டேட்டில் போராட்டம் நடந்ததுன்னா அது தமிழ்நாடு தான் மாறுதட்டி கொண்டாங்க. இப்போ மாறுதட்டுவாங்க பொழுது எந்த ஸ்டேட்லையா போராட்டமே இல்லாத ஒரு அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருந்ததுன்னு சொன்னால் அது தமிழ்நாடு தான். பாருங்கள் எத்தனை போராட்டம் நடந்திருக்கு பாருங்கள். போன தடவை எத்தனை போராட்டம் நடந்தது பாரு. அப்போ நாடு எப்படி சீர்கட்டு இருந்தது. இப்போ போராட்டமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? போராட்டமே நடக்கலாம் என்ன அர்த்தம்? அப்போ பொற்கால ஆட்சி நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தானே அதை நிறுவ விரும்புகிறாங்க. இப்போ கவர்னர் வாசிக்கிற உரையில் அவர் வாசிக்க மறுத்து வெளியே வந்தவுடனே அப்பா அவர்கள் வாசிக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் நேர்த்தியாக இருக்கிறதுன்ற மாதிரிலாம் அதில் வாசிக்கிறாங்க. நேராக தான் கோணையாக தானே தெரில, கோடு எங்கே இருக்குன்னே தெரில. சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கா, அது என்ன பண்ணுது அப்படின்னு இங்கே ஒரு கேள்விக்குறியான நிலை தான் இன்றைக்கி எதாச்சியாக இருக்குது. அதுக்கு காரணம் போலீஸ் கெட்டு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு 3 வருஷத்துலேயே போலீஸு தாறுமாறாக கெட்டுட்டாங்கப்பா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போது ஆட்சியாளர்களோட அந்த ஆட்சி முறைக்கேற்ப போலீஸ் இயங்குறாங்கன்னு தானே அர்த்தம் இதுக்கு. இப்போ ஆட்சியாளர்கள் அதை சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கு அது சரியாக இருந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லையே சார். இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னா, நான் கூட ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். நம்ம முதல்வர் தயவு செஞ்சு போதை பக்கம் வந்துடாதீங்கப்பா, போதையை விட்டு விடுங்கப்பா அப்படிலாம் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தோம்னா அந்த நாசர்னு ஒரு நடிகர், அவரும் எப்பா போதையெல்லாம் விட்டுருங்க கண்ணுங்களா அப்படின்றாரு. என்ன சொல்கிறாங்க, ஏண்டா டேய் நாங்கள் தான் தமிழ்நாட்டில் போதையே இருக்கக்கூடாதுன்னு சாராய கடையை மூடி வச்சுக்கிறோம். பொசுக்குன்னு போய் பாண்டிச்சேரிக்கும் ஆந்திராங்க போய் குடிச்சிட்டு ஏன்டா அப்படி போதையில் மாட்டி திரியிறீங்க, ஏன்டா உடம்புக்கு எடுத்து அழிஞ்சு போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விளம்பரம் தராங்க. இது 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 எவ்வளோ நகைப்புக்குரிய விஷயம். ஒரு அரசு போதையை விற்குது. இப்போ போதைன்னா என்ன, கஞ்சா மட்டும்தான் போதையா? இந்த மெத்துக்கு தின்றாங்களா அது மட்டும்தான் போதையா? சரக்கும் போதை தானே. இன்றைக்கி பல சம்பவங்கள் சரக்கை போட்டு தான் செய்கிறாங்கலாம் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. பொதுவாக தமிழக மக்கள் இன்றைக்கி டாஸ்மார்க்குக்கு எதிராக இன்றைக்கி இருக்கிறாங்கல்ல. இதையெல்லாம் அரசு இதை போதையாகவே பார்க்கலையா? அது எப்படின்னு தெரில. நீங்கள் அண்மையில் ஒரு புள்ளி விவரம் வெளியிடப்பட்டது. அது பெருசாக யாருமே கண்டுக்கலை. நான் தான் முதல்லேருந்து பேசினீங்கன்னா தமிழ்நாட்டில் பல பேர் ஃபீஸாக போயிட்டான். அரசாங்கமே இந்த செயற்கை கருத்தரிப்பு மையத்தை நம்ம எக்மூரில் தொடங்கி சும்மா நீ வெறுமனே வா, உன்னை ஆம்பளை ஆக்கி வெளியில் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பல கோடிகள் செலவு பண்ணி மருத்துவமனையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாடு முழுக்க நம்ம பூந்தமல்லி ஈரோடில் ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, ஒரு நடிகரின் மகள். அதுதான் ஃபேமஸானது. செயற்கை கருத்தரிப்புனா சென்னைக்கு தான் கூட்டு போகணுன்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கி ஊருக்கு ஒன்று வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் தெருவுக்கு ஒன்று வந்துட்டால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த நிலையில் ஒரு புள்ளி விவரம் இப்போ வெளியிடப்பட்டதுங்க. இது ஒன்றும் பெருசாக யாரும் அந்த கண்டுக்கலை. அதாவது தமிழ்நாட்டில் கடந்த 6 ஆண்டுகளில் குறிப்பாக 2019க்கு பிறகு இப்போ 2023-24 எடுத்த சென்சஸில் 1,03,880 குழந்தைகள் பிறப்பு குறைந்துள்ளது. அதாவது லட்சத்தில் சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இது ஓவர் குழந்தை பிறப்பில் 11% கம்பேர்ட் டு 2019. இன்றைக்கி 2024 குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிது? ஒன்றும் குடும்ப கட்டுப்பாடு முக்கோண விளம்பரம் கூட எங்கேயும் இருக்கிற மாதிரிலாம் தெரில. அப்போது 11% குறைஞ்சிருக்குன்னா 100ல் 10 பேர் 11 பேருக்கு அது நடக்கலைன்னு தானே அர்த்தம். அப்போ இது எதால் வருது? எப்படி திடீர்னு இது குறைஞ்சிருக்கும்?
அப்போது இந்த தரமற்ற மது, இன்றைக்கி மது வந்து எல்லா இடத்துலையும் வந்து அது ஒரு எழுதப்படாத ஒரு அத்தியாவசிய கலாச்சாரமாக மாறிப்போச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரில் இப்போ பிறந்ததில்ல எவ்வளோ 423 கோடியோ என்னமோ ஒரு எல்லா சாதனை, அதாவது எல்லா மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்து இந்தியாவில் முதல் மாநிலமாக திகழ்துன்றாங்கல்ல. அது மாதிரி கம்பேர்ட் டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்லாம் கம்பேர் பண்ணால் நம்ம 423 கோடியோ என்னமோ குடிச்சிருக்கோங்க நம்ம இளைஞர்கள். அப்படி இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு 11% குறைஞ்சிருக்கு. இது அப்போது இப்போ நீங்கள் இப்போ இந்த ஆண்டில் 11னா நீங்கள் அடுத்த ஆண்டு கணக்கு பண்ணிங்கன்னு வச்சிங்க, இது இன்க்ரீஸ் ஆக தானே செய்யும். இப்படி இருக்கிற நாட்டில் தான் நம்ம முதல்வர் சொல்கிறாரு, இப்போ போதைகள்லாம் போகாதீங்கப்பான்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? நான் எப்படி பார்க்குறேன்னா, சரக்கு போதை தான். அப்போ நம்ம அரசு வந்து நீங்கள் போதைக்கு போகாதீங்கன்னா, ஏன்டா காசை போய் கறி பண்ணி அந்த போதைக்கு போகிற, அது தாண்டா போதை, உடலுக்கு சுகம் தரும் பானம் இங்கே இருக்குது, இந்த பக்கம் வாங்கடா. நீங்கள் கள்ளக்குறிச்சி கள்ளசாவு மரணத்தில் கூட எங்கள் அண்ணன் திருமாவளம் போகிறாரு, போயிட்டு என்ன கேட்குறாரு, ஏன் அந்த டாஸ்மார்க்கு தான் இருக்குது, ஏன் இதை ஏன் குடிச்சிங்க அப்படி தான் கேட்டார். கமலஹாசனோ ஏன் இதெல்லாம் குடிக்கிறீங்க, அப்போ தான் அரசு உங்களுக்காக இருக்குது அப்படிலாம் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இவங்க கண்ணில் எங்கெங்கேயோ போய் அங்கே வாங்குறீங்க இங்கே வாங்குறீங்க அதெல்லாம் வாங்காதீங்க, அரசுக்கு வந்து கொஞ்சம் லாபத்தை சேர்த்து கொடுங்க, உங்களை மெழுகுவைத்தியாக்கி தமிழ்நாடு ஒளிர்வதற்கு, தமிழ்நாடு வெளிச்சமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களை உருக்கிங்க, அதால் அந்த போதையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இது போதையாகவே தெரியல. இதுதான் சார் அரசாங்கத்தோட பாலிசி. இப்படி தான் அரசாங்கம் நடக்குது. இப்படி தான் நாட்டுக்கு தேவையான விஷயங்களை விட்டுட்டு இவங்க பல விஷயங்களை செய்கிறாங்க. அதில் இன்றைக்கி வந்து இவங்களை தப்பிப்பதற்கு ஒரு ப்ரீத்திங் டைம் இவங்களுக்கு இன்றைக்கி வந்து கவர்னர் வந்து மாட்டியிருக்கார். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இது 2 பேரும் திட்டமிட்டு தான் செஞ்சாங்க, கவர்னர் கூட இதில் உடந்தையாக இருக்கிறாரோ என்னன்னு தெரில. ஏன்னா எல்லாரும் அங்கே அரசாங்கத்தை வந்து யார் சாருன்னு கேட்குறாங்க, ஏதாவது ஒரு ரிலீஃப் பண்ணி விடுங்க எஜமான அப்படின்னு கேட்டு தான் அது வந்ததாகவும் சொல்கிறாங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி சார்.